ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் தியாகு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் டாட்டா மோட்டார்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்காவது டாட்டா வண்டி ஏதாவது வேணும்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி எதாவது டவுட்னாலும் மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, என்னோடய நம்பரை இந்த வீடியோ பார்க்கும்போது ஸ்டோர் பண்ணிக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு வண்டி தேவைப்படும் போது என் நம்பர் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நீங்கள் வெளியே போய் வண்டி எடுத்துடுறீங்க, ஓகேங்களா? ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு காரணமே வண்டி அதிகமாக நான் சேல் பண்ணணுன்றதுக்காக தான். ப்ளீஸ் என் நம்பரை மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, ஓகே? அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கு வண்டி எப்போயாவது தேவைப்பட்டால் அவங்களுக்கு என் நம்பரை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நம்பி கொடுங்க, கரெக்டாக பண்ணி கொடுப்பேன், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டாட்டா மோட்டார்ஸ் ஒரு 3 வேரியண்ட்டில் ஒரு டாட்டா ஏஸ் ப்ரோ வண்டி லான்ச் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்போம், ஓகேங்களா? அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இப்போ ஒன்று பார்த்துருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம டாட்டா ஏஸ் இவி அந்த வண்டியை உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டா ஏஸ் சிஎன்ஜி வித் பெட்ரோல், அதாவது இந்த வண்டியை பார்த்திங்கன்னா பை ஃபியூல் வண்டி சொல்லுவாங்க. அதாவது பை ஃபியூல்னால் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சிஎன்ஜி வித் பெட்ரோல் இந்த 2 ஃபியூலும் ஓடுது இல்லையா? அதனால் இந்த வண்டியை பை ஃபியூல்னு சொல்லுவாங்க ஆட்டோமொபைல் ஃபீல்டில், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின் நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா BS6 இன்ஜின் தான், ஓகேங்களா? அதேமாரி 4 ஸ்ட்ரோக் வாட்டர் கூல்ட் இன்ஜின், ஓகேங்களா? ரெண்டாவது சிசி, வண்டியோட சிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 694 சிசி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதனால் மேக்ஸிமம் இன்ஜின் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 ஹார்ஸ் பவர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதனால் பிக்கப் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அதேமாரி ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 கொடுத்துருக்காங்க. இது சிஎன்ஜி மோடுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டார்க் உங்களுக்கு 51 Nm, ஓகேங்களா? அட் 2500 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. டார்க் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல டார்க் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன ரீசன்னா நல்ல புல்லிங் பவர் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி கியர் பாக்ஸ் TA59 வித் டிரைவ் ஷிப்ஸ் அந்த கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நல்லா இருந்ததுனால தான் இது கொடுத்துருக்காங்க. நல்லாவும் இருக்குது, வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ரெண்டாவது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நேற்று பார்த்தீங்கன்னா, அதாவது 11/7/2025 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் உள்ள கொளத்தூரில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாங்க. வண்டி ஓட்டினவங்க எல்லாருமே வண்டியை அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, வண்டி நல்லா இருக்குது தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் 3 வீலர் ஏதாவது பார்க்குற மாதிரி சின்ன வண்டியில் பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் நேரில் போய்ட்டு விசிட் பண்ணி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? சென்னையில் இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நானே உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் காட்டுவேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சென்னையில், அதாவது இப்போது கோவிலம்பாக்கம் சைடு, அதாவது இந்த பள்ளிக்கரணை அந்த சைடில் ஒரு சத்தத்தில் வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம் வர புதன்கிழமை. அது என்னைக்கு, எந்த டைமு, எந்த இடத்துலன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது கியர் பாக்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸ்டேரிங் அதே மெக்கானிக்கல் ஸ்டேரிங் தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? வண்டி அதான் ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் ஓட்டி பார்த்தோம், ஸ்டேரிங் நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎன்ஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 கிலோ, அதாவது ஒரு டேங்க் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு டேங்கில் பார்த்தீங்கன்னா 8 கிலோ இருக்குது, நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 5 லிட்டர் பெட்ரோலும் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா சிஎன்ஜி திடீர்னு காலி ஆகிடுச்சுன்னா நம்மளால் டோ பண்ணிட்டுலாம் எடுத்துகிட்டுலாம் போக முடியாது, அது உங்களுக்கும் தெரியும், ஓகேங்களா? அதுதான் சொல்கிறேன், இது பெஸ்ட்டு. 5 லிட்டர் பெட்ரோல் கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதேமாரி மற்ற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் தான் ஸ்டார்ட் ஆகும். திடீர்னு பெட்ரோல் காலி ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியாது, டோ பண்ணிவிட்டு எடுத்துன்னு போகணும், இல்லைனா பெட்ரோல் எடுத்துன்னு ஊற்றணும், இந்த மாதிரி இருக்கும். பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிஎன்ஜிலையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், பெட்ரோல்லையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இதுவே பெரிய ப்ளஸ்ன்னு தான் சொல்லலாம். மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 km/h கொடுத்துருக்காங்க,
ஓகேங்களா. இந்த சின்ன வண்டியில் இந்த ஸ்பீடுன்றது நல்ல ஸ்பீடு தான். ஓகேங்களா. அதேமாதிரி பிரேக் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியிலையும் கொடுக்குற மாதிரி ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு விஷயந்தான். ஓகேங்களா. டயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 145 R12 இதுதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த டயர் தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. லென்த்து பார்த்திங்க, அதாவது வண்டியோட லென்த்து நார்மலாக இந்த டாடா ஏஸ் ப்ரோவில் எல்லா 3 வண்டியுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. அதனால் பிரச்சனை இல்லை. 6.5 4.7 அதாவது லென்த்து பார்த்தீங்கன்னா 6.5, அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.7 கொடுத்துருக்காங்க. அதேமாரி வீல் பேஸ் 1800 mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 170 nm கொடுத்துருக்காங்க. இது மூலயமா உங்களுக்கு ஹைட் நல்லாவே கிளியர் ஆகுது. உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்லையோ அந்த மாதிரி இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நீங்கள் தம்மி தாராளமாக ஸ்பீட் பிரேக்லாம் எடுத்து போகலாம். ரெண்டாவது வெயிட்டு, வண்டியோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா GVW மேக்ஸிமம் GVW பார்த்தீங்கன்னா 1535 கிலோ கொடுத்துருக்காங்க. இல்லை க்ரப் வெயிட் சொல்லுவாங்க இல்லையா, வண்டியோட வெயிட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 785 கிலோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இல்லை சீட்டு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பேலோடு பார்த்தீங்கன்னா 750 கிலோ. அதாவது ஆர்டிஓ வந்து ஒரு வண்டிக்கும் வந்து பேலோடு கொடுப்பாங்க இல்லையா, அந்த பேலோடு பார்த்தீங்கன்னா 750 கிலோ கொடுத்துருக்காங்க. சீட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டிரைவர் +1. முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா இந்த 3 வீலரில் பார்த்தீங்கன்னா உட்கார முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், உட்கார முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காருவாங்க. பட் இந்த வண்டி சின்னதாக இருந்தாலும் 2 பேர் உட்காரதுக்கான செம்ம சூப்பராக இருக்குது. கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். அந்தளவு நல்லா இருக்குது. இதுக்காகவே நீங்கள் தாராளமாக வண்டியை நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா. இதுவே பெரிய ப்ளஸ் தான். ரெண்டாவது வாரண்ட்டி. ஓகேங்களா. 72,000 கிலோமீட்ரு இல்லைன்னா 2 வருஷம். ஓகேங்களா. இன்ஜின் வாரண்ட்டி வந்து 72,000 கிலோமீட்ரு இல்லைனா 2 வருஷத்துக்கான வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து இந்த வண்டி எடுத்தால் எனக்கு என்னப்பா லாபம் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வித் பெட்ரோலில் வண்டி ஓடுறதுனால உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஓகேங்களா. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தர மாதிரி கம்பெனி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா 1 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு ₹2.80 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுமே. அதாவது 1 கிலோமீட்டருக்கு வெறும் ₹2.80 தான் ஆகும். இது மூலயமா நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஸ்டமருக்கு வண்டி ஓட்டுறீங்க, 1 கிலோமீட்டருக்கு ஜஸ்ட் ₹10 வச்சா கூட 10 கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா வெறும் ₹10 ₹12 தான் ஆகும். மீதி எல்லாம் லாபம். ஆனால் நம்ம ₹100 வாங்க போகிறதில்ல. சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து இதில் ரொம்ப 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 அதிகம் தான். ஓகேங்களா. அதேமாரி இது வந்து பிஸ்டன் இன்ஜின், 2 பிஸ்டன் இன்ஜின். அதாவது நம்ம டாடா ஏஸில் இருக்குது இல்லையா, 2 பிஸ்டன் இன்ஜின், 2 சிலிண்டர் இன்ஜின் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த வண்டியிலும் கொடுத்துருக்காங்க. அதனால் பிக்கப்புக்கு எந்த ஒரு குறைச்சலும் இருக்காது. அதேமாதிரி கிராடிபிலிட்டினா என்ன, அதாவது மலை ஏறும் திறன். நிறைய பேர் வந்து இந்த சின்ன வண்டி மலை ஏறுமா, அந்த பிரிட்ஜ் மேலே ஏறுமான்னு நினைப்பீங்க. அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா. 21% வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலிமா வண்டி தாராளமாக ஏறும், நம்பி வண்டி எடுக்கலாம். ஓகேங்களா. ரெண்டாவது ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இந்த வண்டிலையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ரெண்டாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு ஜென்ரல் சர்வீஸ் வரும். செலவு பார்த்தீங்கன்னா ஒரு ₹1,500 அவ்வளோதான் இந்த வண்டிக்கான செலவே ஆகும் அப்படின்ற மாதிரி கம்பெனி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டர்வல், அதாவது ஒரு சர்வீஸ் வந்து நம்ம எப்போ விடணுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும்ல. அதாவது மற்ற வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் விட்டுகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் சர்வீஸ் போய் வாசலில் போய் நின்றுட்டே இருக்கணும். அதுக்காக கடுப்பாக இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 8 மாதம் உங்களுக்கு இல்லைனா 10,000 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி இந்த சர்வீஸ் சென்டருக்காக போகணுன்ற அவசியம் இந்த வண்டியில் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஷேர், கமெண்ட், லைக் மட்டும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அதேமாதிரி யாருக்கும் வண்டி அது தேவைப்பட்டால் முழுக்க என் நம்பரை கொடுத்துடுங்க ப்ளீஸ். ஓகேங்களா. அது மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இதுதான், மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.